தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி +1 மற்றும் +2 செய்முறை தேர்வுக்கான அட்டவணையை வெளியிட்டிருக்கிறது பள்ளிக் கல்வித்துறை தேர்வுத்துறை. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கீதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கீதன், தற்போது செய்முறை தேர்வுகளுக்கான தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கு. கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். குறிப்பாக ஆண்டுதோறும் 10, 12 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகள் என்பது மார்ச் மாதம் தொடங்கி அது ஏப்ரல் மாதம் வரை நடைபெறும். அந்த பொதுத் தேர்வுக்கு முன்னதாக செய்முறை தேர்வுகள் குறிப்பாக பிப்ரவரி மாதத்திலேயே நடத்தப்படும். அந்த வகையில் இந்த கல்வியாண்டிற்கான செய்முறை பொதுத் தேர்வுக்கான அட்டவணையை அரசு தேர்வுகள் துறை வெளியிட்டிருக்கின்றது. அதன்படி 12ஆம் வகுப்புக்கு பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரையிலும், 11ஆம் வகுப்புக்கு பிப்ரவரி 15 முதல் 21ஆம் தேதி வரையிலும் அந்த செய்முறை தேர்வுகள் என்பது நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த அறிவியல் பாடங்களான இயற்பியல், வேதியியல், தாவரவியல், உயிரறிவியல், கணினி அறிவியல் உள்ளிட்ட பாடங்களுக்கு இந்த செய்முறை தேர்வுகள் என்பது 30 மதிப்பெண்களுக்கு குறிப்பாக நடத்தப்படும். இந்த தியரி பேப்பர் என்பது மாணவர்கள் 70 மதிப்பெண்களுக்கு எழுதி தேர்ச்சி பெற வேண்டும். மீதி 30 மதிப்பெண்களுக்கு இந்த செய்முறை தேர்வுகள் மூலமாக மாணவர்களுக்கு அந்த மதிப்பெண் வழங்கப்படும். அந்த வகையில் தற்பொழுது இந்த செய்முறை பொதுத் தேர்வுக்கான அட்டவணையை வெளியிட்டிருக்கின்றது. இதற்கான ஏற்பாடுகளை அந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களும் தலைமை ஆசிரியர்களும் மேற்கொள்ள வேண்டும் என அந்த சுற்றறிக்கை மூலமாக தேர்வுத்துறை அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி கீதன்.